ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ இருக்கிற எல்லா ஃபார்மேட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்திய அணி தாங்க ரொம்பவும் வலுவான அணியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரெண்டாவது தாய்நாடு பார்த்தோன்னா அது இந்தியா தான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் சவுத் ஆஃப்ரிக்கா வீரரமான மிஸ்டர் 360 டிகிரி என்று அழைக்கப்படும் ஏபி டிவிலியர்ஸ் இந்திய அணி வீரர்கள் குறித்தும் இந்தியா நாட்டு குறித்தும் சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஏபி டிவிலியர்ஸ் அவர் எப்படியாப்பட்ட பிளேயர் உங்களுக்கு தெரியும். எந்த டைரெக்ஷனில் வந்தாலும் எந்த டைரெக்ஷன் அடிப்பார்னே தெரியாது பால். அவர் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான மிஸ்டர் 360 என்று சொல்லலாம். அவர் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இந்திய அணி குறித்து என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி உண்மையாக ரொம்பவும் வலுவான அணியாக இருக்காங்க. T20 அவங்களோட டாமினேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்பவும் ஆபத்தான அணியாக இருந்தாங்க வேர்ல்டு கப்பில். அதே போன்றதான் அவங்க வேர்ல்டு கப் T20 மட்டும் இல்லை, அனைத்து விதமான ஃபார்மெட்லேயும் ரொம்பவும் ஆபத்தான அணியாக இருக்காங்க. டெஸ்ட்டு போட்டியில் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் போயிட்டு இந்தியாவை வீழ்த்துட்டு இருந்து சாதாரண விஷயம் இல்லை, கண்டிப்பாக ரொம்பவும் கடினமான விஷயம். ஒரு அணி இந்தியாவை போய் இந்தியாவில் வீழ்த்துதுன்னா அந்த அணியை நான் உலகில் தலை சிறந்த அணின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு ரொம்பவும் வலுவான டாமினேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்திய அணி. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்தியா தான் ரெண்டாவது தாய்நாடுன்னு நான் சொல்லுவேன். முதல்ல எனக்கு சவுத் ஆஃப்ரிக்கா. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ரசிகர்களை விட எனக்கு இந்திய அணியில் இந்தியா நாட்டில் ரொம்பவே இருக்காங்க. அது எனக்கு தெரியும். IPL மூலிமா நான் அதை உணர்ந்திருக்கேன். அதனால் எனக்கு ரெண்டாவது தாய்நாடு பார்த்திங்கன்னா அது இந்தியா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏபி டிவிலியர்ஸ் பேசியிருக்காப்புல. அவர் சொல்கிறது கரெக்டு தாங்க. ஏன்னா IPL அவருக்கு செம ஃபேன்ஸ் உருவாயிருக்காங்க. அதுவும் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் விளையாடுறாரா, கண்டிப்பாக பெங்களூர் ஃபேன்லாம் அவருக்கு நிறையவே இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ஏபி டிவிலியர்ஸ் அவரோட செகண்ட் தாய்நாடுன்னு சொல்லியிருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா பிராவும் அதான் சொல்லியிருக்காரு ஆல்ரெடி, எனக்கு வெஸ்ட் இண்டீஸ் அடுத்தது இந்தியா தான் என்னோடய செகண்ட் தாய்நாடுன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கும் நிறைய ஃபேன் பேஸ் இருக்காங்க இந்தியாவில். அதனால் அவர் இந்தமாதிரி பேசியிருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தாலும், ஒரு பக்கம் அவர் என்ன சொல்கிறாரு, 3 விதமான ஃபார்மேட்டையும் இந்தியா டாமினேஷன் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிறது எதுமோ T20 கூட ஓரளவுக்கு ஓகேங்க. இந்த ODIயில் தான் ஸ்ரீலங்கா அணிக்கு ஆப்போசிட்டாக ரொம்ப மோசமாக இந்திய அணி விளையாடினாங்க. அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு மோசமான தோல்வின்னு தான் சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக எல்லாரும் இந்திய அணி நல்லா விளையாடுறாங்க, நல்ல டீம்னு சொல்கிறது எனக்கு எதுவும் நல்லா தான் இருக்குது கேட்கறதுக்கு. பட் அந்த மாதிரி ஆட மாட்டுறாங்க. ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான ஒரு கிரிக்கெட் தான் ODIயில் விளையாடினாங்கன்னு சொல்லலாம். அது கேர்லெஸ்ன்னு சொல்லலாமா, இல்லை இலங்கை தானே என்ன பண்ணுற போகிறாங்க அப்படின்னு ஒரு திமிரில் ஆடினாங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப ஒரு மோசமான தோல்வி. அதனால் கண்டிப்பாக நிறைய பேர் யோசிக்க வேண்டிய விஷயம் வருது. முக்கியமாக கௌதம் கம்பீர் யோசிக்கணும், அடுத்து டீம் என்ன, அடுத்து எந்த பிளேயரு வரணும், எந்த பிளேயருக்கான வாய்ப்புகள் தரணும்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கம்பீர் கண்டிப்பாக யோசிச்சு ஆகணும். பார்க்கலாம், அடுத்து வர பங்களாதேஷ் சீரீஸில் வேறு 2 டெஸ்ட் மேட்ச்சு 3 T20 விளையாடுறாங்க. கண்டிப்பாக T20 முக்கியமோ இல்லையோ, டெஸ்ட் மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு திருப்பி நம்ம ஆளுங்க கம்பேக் கொடுக்குறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியில் உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யார் இப்போ இல்லை, அவங்க பேர் மட்டும் கொஞ்சம் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபும் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.